வெல்கம் டு மௌனி மீடியா. நடிகர் சிலம்பரசன். சிலம்பரசன்னாவே நம்மளுக்கு தெரிஞ்சது சின்ன வயசுல இருந்தே அவர் சினிமா துறையில இருக்காரு. அதாவது லிட்டில் சூப்பர் ஸ்டார் அப்படின்னாவே அது சிலம்பரசனை தான் குறிக்கும். ஏன்னா இவரை சின்ன வயசுலயே கதாநாயகனா மெயின் கேரக்டர்ல வச்சு நிறைய படங்களை அவருடைய அப்பா டைரக்ட் பண்ணி கொடுத்துருக்காரு. சின்ன வயசுல அதாவது 80 மற்றும் 90 காலகட்டத்தில் இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் இவரை ஹீரோவா தான் பார்ப்பாங்க. ஏன்னா சின்ன வயசுல யாருமே அவ்வளவு வெற்றி அடையல. நிறைய பேர் குழந்தை நட்சத்திரமா நடிச்சிருக்காங்க. நடிகர் விஜயும் சின்ன வயசுல நடிச்சிருக்காரு. பாக்யராஜுடைய மகனும் குழந்தை நட்சத்திரமா நடிச்சிருக்காரு. இவங்களெல்லாம் முன்னிறுத்தி படம் எடுத்திருக்காங்க. ஆனா சிலம்பரசன் அளவுக்கு யாருமே சின்ன வயசுல அவ்வளவு பெரிய வெற்றி அடையல. குழந்தை நட்சத்திரமா நடிச்சு இவர் சூப்பர் ஸ்டார் ரேஞ்சில அதாவது லிட்டில் சூப்பர் ஸ்டாரா இருக்காரு. அவ்வளவு ஒரு நடிப்பு திறமை இவருக்கு சின்ன வயசுல இருந்தது. அந்த திறமையை அவங்க அப்பாவும் சேர்ந்துதான் வெளியே எடுத்துட்டு வந்தாரு. சின்ன வயசுல இருக்கிறவங்களுக்கு அவங்களுடைய அப்பாவுடைய உதவின்றது ரொம்பவும் முக்கியமான ஒண்ணுதான். அதுக்கப்புறம் அவர் வளர்ந்ததுக்கு அப்புறமா தமிழ் சினிமாவில தவிர்க்க முடியாத ஒரு ஹீரோ, முக்கியமான ஒரு ஹீரோன்னு சொல்லலாம். சிலம்பரசனுக்கும் தனுஷுக்கும் தான் போட்டி. விஜய் அஜித்துக்கு எப்படி போட்டியோ, ரஜினி கமலுக்கு எப்படி போட்டியோ, எம்ஜிஆர் சிவாஜிக்கு எப்படி போட்டியோ, அந்த மாதிரி இவருக்கும் தனுஷுக்கும் தான் போட்டி. இவருக்கு அவரை விட நாம வெற்றி அடையணும்னு, அவருக்கு இவரை விட நாம வெற்றி அடையணும்னு நினைப்பாங்க. அதை ஒரு ஆரோக்கியமான போட்டியா தான் நாங்க பாக்குறோம். அந்த போட்டி வாழ்க்கையில எல்லாருக்குமே இருக்கணும். அப்பதான் வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கான உந்து சக்தி இருக்கும். இவர் நிறைய படத்துல நடிச்சிருக்காரு. இவருடைய அப்பா டைரக்டர்ன்றதுனால இவரும் நிறைய படம் டைரக்ஷன் பண்ணிருப்பாரு அப்படின்னு தான் நிறைய பேர் நினைச்சிருப்பாங்க. ஆனா சிலம்பரசன் டைரக்ட் பண்ணது ஒரே ஒரு படம் தான். அந்த படம் என்னன்னு தான் நம்ம இந்த வீடியோல இன்னைக்கு பார்க்க போறோம். ஆனா இவர் கதையோட பங்களிப்பு 2 படத்துக்கு பண்ணிருக்காரு. ஆனா டைரக்ட் பண்ணது ஒரு படம் தான். அவரே தனியா டைரக்ட் பண்ணிருக்காரு. மன்மதன் படம் சிலம்பரசன் தான் டைரக்ட் பண்ணிருக்காரு நிறைய பேர் நினைச்சிருப்பாங்க. ஆனா அந்த மன்மதன் படத்தை ஏஜே முருகன் தான் டைரக்ட் பண்ணிருக்காரு. நிறைய பேர் சிலம்பாட்டமும் இவர் தான் டைரக்ட் பண்ணிருப்பாங்க அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா அந்த படத்தை டைரக்ட் பண்ணது சரவணன் டைரக்ட் பண்ணிருக்காரு. சிலம்பு டைரக்ட் பண்ண படத்தை சூப்பர் டூப்பர் ஹிட்லாம் சொல்ல முடியாது. சிலம்பரசன் டைரக்ட் பண்ண படம் மன்மதன் படத்தை விட கம்மியான வெற்றி படம் தான். சிலம்பு லைஃப்ல உண்மையாவே நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷன். ஏன்னா அவருடைய லைஃப்ல வந்த ஏற்றத்தாழ்வுகள் எல்லாம் மிகப்பெரிய ஏற்றத்தாழ்வுகள். ஒரு மனுஷன் தோத்து போயிட்டான் அப்படின்னு முடிவு பண்ற நேரத்துல அவர் வெகுண்டெழுந்து வெளியே வருவாரு. அது லைஃப்ல நிறைய பேருக்கு தேவைப்படுற ஒரு எக்ஸாம்பிள். அவர் இப்ப கூட ரீசெண்டா பயங்கரமா குண்டாயிட்டாரு. இவருக்கு படங்களே எதுவும் கமிட் ஆகல. அவர் மேல எல்லாருக்குமே ஏகப்பட்ட குற்றச்சாட்டு. அவருடைய படங்களை வெளியே வர விடாம நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. அப்ப அவர் உடம்பு குறைக்கிறதுல இருந்து பயங்கரமா ஒரு பெரிய சேஞ்ச் ஆயிருந்தாரு. அது எல்லா தமிழ் ரசிகர்களுக்கும் தெரியும். அவரு அரசியலிலும் ஈடுபடக்கூடியவர். ஆனா தன் அப்பா ஒரு மிகப்பெரிய டைரக்டர். அதனால தனக்குள்ளேயும் டைரக்ஷன் பண்றதுக்கான திறமை இருக்கா இல்லையான்னு அவரே ஒரு படம் டைரக்ஷன் பண்ணி பார்த்தாரு. அதுக்கப்புறம் அவர் நடிக்கிறதுல மட்டும் இம்பார்ட்டன்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அந்த படம் 2006 வெளிவந்துச்சு. அந்த படத்துல சிலம்பரசன், நயன்தாரா, ரீமா சேன் இவங்க எல்லாம் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. அந்த படம் தாங்க வல்லவன் அப்படின்ற படம். சிலம்பரசன் அவர்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. சிலம்பரசன் படத்துல உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்ச படம் எதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோக்களுக்கு எங்கள் மௌனி மீடியா சேனலுடன் இணைந்திருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி.